ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. ரயில்வே தேர்வுக்கான தொடர்ந்து கணிதம், அறிவுக்கூர்மை, அறிவியல், பொது அறிவு போன்ற பாடத்திட்டத்திலிருந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது மேக்ஸில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் 25 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டினும் பாருங்க எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, ஸோ எல்லாமே தெளிவாக பார்த்து அதன்படி வேகமாக ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா டைமிங் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த ரயில்வே தேர்வுக்கு தயாரிக்கக்கூடிய மாணவர்கள் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் சிம்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே டைமில் புக்ஸு டெஸ்ட் சீரிஸ் வேணுங்கிறவங்க கீழே உள்ள எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 4 வருடங்களுக்கு ரூபாய் 3400க்கான எளிய வட்டி 680 ரூபா எனில் வட்டி வீதம் எவ்வளவு? ஓகேங்களா? அப்ப எத்தனை ஆண்டுகள்? 4 ஆண்டுகள். அசல் எவ்வளோ? 3400 ரூபா. வட்டி எனக்கு எவ்வளோ? 680 ரூபா. அப்போ வட்டி விகிதம் எனக்கு என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்ப நமக்கு தனி வட்டி, எளிய வட்டினா தனி வட்டினா ஒண்ணுதான், எஸ்ஏ = PNR/100. அப்ப எஸ்ஏ மதிப்பு எனக்கு எவ்வளோ? 680. அசல் மதிப்பு 3400 இன்ட்டு காலம் 4 ஆண்டுகள், வட்டி வீதம் 6 வகுத்தல் 100. அப்ப 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, 1 34 34, 2 34 68, பின்னாடி ஒரு ஜீரோ, 4 நாங் 4, 5 நாங் 20. அப்ப வட்டி வீதம் எனக்கு எவ்வளவு வருது? 5%. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட், 5%. நெக்ஸ்ட், ஹரிஸின் மாத சம்பளமான ரூபாய் 45,000ல் 1/3 பகுதி செலவு கல்விக்காகவும் 2/6 பகுதி செலவு உணவு மற்றும் பிற தேவைகளுக்காகவும் செலவழிக்கப்படுகிறது. மீதமுள்ள சம்பளம் அவரது சேமிப்பாகிறது எனில் எவ்வளவு தொகை சேமிக்கப்படுகிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 45,000 1/3 பகுதி என்னது? கல்விக்காக செலவழிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்? 3ல் 1 பங்கு தானே. அப்ப 45,000ல் 3ல் 1 பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 15,000 ரூபாய். ஓகேங்களா? அப்ப 15,000 என்ன பண்றாரு? கல்விக்காக செலவழிக்கிறாரு. அடுத்து திரும்பவும் அந்த 45,000 ரூபாயில 2/6, அதாவது 1/3 தான் அடிச்ச வரும். திரும்ப ஒரு 15,000 ரூபாய் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா உணவு மற்றும் பிற தேவைகளுக்காக செலவழிக்கிறாரு. ஓகேங்களா? அப்ப மொத்தம் 45,000 ரூபாயில 15,000 ரூபாய் கல்விக்காகவும் 15,000 ரூபாய் உணவு மற்றும் பிற தேவைகளுக்காகவும் செலவழிக்கிறாரு. அப்ப மீதமுள்ளதை என்ன பண்றாரு? சேமிக்கிறாரு. அப்ப மீதமுள்ளது எனக்கு எவ்வளவு இருக்கும்? அப்ப 5,000 5,000 30,000. அப்ப 45,000ல் 30,000 போச்சு, ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 15,000 தான் இருக்கும். அப்ப அந்த 15,000 அவர் என்ன பண்றாரு? சேமிக்கிறாரு. அப்ப சேமிக்கக்கூடிய தொகை எனக்கு எவ்வளவு? 15,000 ரூபாய். நெக்ஸ்ட், மதிப்பு காண்க √54. ஓகே, அப்ப √54 என்ன பண்ண போனா பிரிக்க போறேன். எப்படி பிரிக்கணும்னா ஒரு நம்பர் வர்க்க எண் வர மாதிரி பிரிங்க. எப்படி பிரிக்கலாம்? 9 6 54 இன்ட்டு √125 எப்படி பிரிக்கலாம்? 25 இன்ட்டு 5. ஏன்னா 25 ஒரு வர்க்க எண். ஓகேங்களா? அதனால அடுத்து 20 எப்படி பிரிக்கலாம்? 4 6 24 இன்ட்டு 45 9 5 45. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த 9 இப்ப வெளியே எடுக்கலாம். 9 எடுத்தா 3 √6 இன்ட்டு 25 எடுத்தா 5 √5 வகுத்தல் 4 வெளியே எடுத்தா 2 √6 இன்ட்டு 9 எடுத்தா 3 √5. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? √5 √5 அடிச்சிடலாம், √6 அடிச்சிடலாம். அப்ப 5 சரி, இங்க 3 அடிச்சிடலாம். அப்ப மேல ஒரு 5 கீழே ஒரு 2, அப்ப 5/2 அடிச்சாலும் வரும் 2.5. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், a³ - b³ 625, a² - b² 25, a + b 5 எனில் a² + ab + b² என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? எனக்கு இந்த a² + ab + b² அப்படி வந்தால் என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a³ - b³. இதுக்கான ஃபார்முலா a - b a² + ab + b². ஓகேங்களா? அப்ப எனக்கு இந்த டைம் தான் கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? a - b கீழே கொண்டு வரலாம். அப்ப a³ - b³ divided by a - b. அப்ப இந்த சைடு என்ன இருக்கும்? a² + ab + b². அப்ப இன்னைக்கான என்ன பண்ணுவோம்? a³ - b³ ல இருந்து a - b நான் டிவைட் பண்ணும்.
அப்ப a கியூப் மைனஸ் பி கியூப் என்கிட்ட இருக்கு எவ்வளோ 625. அப்ப a மைனஸ் பி இருக்கா, a மைனஸ் பி இல்ல a பிளஸ் பி தான் இருக்கு. ஆனா என்ன இருக்கு இன்னொன்னு, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கு. அப்ப a ஸ்கொயர் மைனஸ் பி எப்படி எழுதலாம், a பிளஸ் பி a மைனஸ் பி. ஓகேங்களா, அப்ப a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மதிப்பு எனக்கு எவ்வளோ 25. a பிளஸ் மதிப்பு எவ்வளோ 5 இன்ட்டு a மைனஸ் பி. அப்ப 5 இங்க அடிச்சோம்னா 5. அப்ப a மைனஸ் பி யோட மதிப்பு எனக்கு எவ்வளோ 5. அப்ப a மைனஸ் பி கிடைச்சிருச்சு, a கியூப் மைனஸ் பி ஆல்ரெடி இருக்கு. அப்ப என்ன வரும் 625 வகுத்தல் 5. ஸோ அடிச்சு எனக்கு எவ்வளோ வரும் 4 5 125. அப்ப a ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் மதிப்பு எனக்கு எவ்வளோ 125. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், 7ஆல் வகுக்கும் போது மீதம் 6ஐ தரும் மிக சிறிய 5 இலக்க எண் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, 5 இலக்க எண் மிக சிறிய 5 இலக்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாமா. மிக சிறிய 5 இலக்க என்னது, 4 0 போடுங்க, முன்னாடி ஒரு 1 போட்டீங்கன்னா இதான் மிக சிறிய 5 இலக்க எண். ஓகேங்களா, இப்போ இதை என்ன பண்ண போறேன், இதை 7ஆல் டிவைட் பண்ண போறேன். இப்போ அடிங்க, 4 7 4 7 மீதி 3, 30ல 4 28 மீதி 2, 20ல 7 14 மீதி 6, 60ல 8 56. அப்ப மீதி எனக்கு எவ்வளவு வருது 4. ஓகேங்களா, ஆனா எனக்கு மீதி என்ன சொன்னாங்க 6 தான் சொன்னோம். எனக்கு மீதி 4 வந்திருக்கு. எதை அடிச்சா மீதி 4 வருது, 10,000 அடிச்சாதான் மீதி 4. அப்ப என்ன பண்ணும், இப்ப மீதியோட 2 கூட்டினா மீதி 6 வந்துருமா. அப்ப அதே மாதிரி என்ன பண்ணும், இந்த நம்மளோட 2 கூட்டணும். அப்ப 10,002. ஓகேங்களா, அப்ப மிக சிறிய 5 இலக்க எண் மீதி 6ஐ தரக்கூடிய 7ஆல் வகுப்படக்கூடிய என்னது 10,002. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ எப்படி கண்டுபிடிச்சோம், மிக சிறிய 5 இலக்க எண்ணை 7ஆல் டிவைட் பண்ணோம், மீதி 4 வந்துச்சு. எனக்கு மீதியம் 6 வரணும்னு சொன்னால 2 கூட்டினேன், அதே மாதிரி அந்த 2 இந்த சின்ன நம்பர் கூட்டிக்கிட்டேன். அப்ப ஆன்சர் வந்து 10,002. அடுத்து, 2 நேர்ம எண்கள் அதாவது பாசிட்டிவ் எண்கள்ல விகிதம் 3:7 மற்றும் அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு 231 எனில் மிக சிறிய எண் என்ன. ஓகேவா, எல்சிஎம் தான் எவ்வளோ 231. அப்ப எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒண்ணுமே இல்லை, எல்சிஎம் மதிப்பு எனக்கு எவ்வளோ 231 வகுத்தல் இங்க விகிதம் எவ்வளவு கொடுத்தாங்க 3 7, அதை அப்படியே பெருங்க 3 × 7. இதை நீங்க அடிச்சா என்ன பண்ணுவோம், எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். ஓகேங்களா, என்ன பண்ணியிருக்கோம், எல்சிஎம் மதிப்பை மேல போட்டுக்கிட்டோம், இந்த விகிதத்தை அப்படியே பெருக்கலா வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, இப்ப அடிங்க 1 3 3 7 3 21 மீதி 2 பின்னாடி 1 21ல 7 3 21 1 7 11 77. அப்ப ஒரு பங்கு தான் எனக்கு எவ்வளோ 11. அதாவது எக்ஸோட மதிப்பு எவ்வளோ 11. எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க சிறிய எண் தானே, அப்ப சிறிய என்ன வரும் 3 தானே. அப்ப 3 × 11 எவ்வளவு வரும் 33. ஆன்சர் வரும் 33. நெக்ஸ்ட், ஸ்வேதாவும் ஹரிஷும் ரூபாய் 28,000 வருமானத்துக்கான ஒரு திட்டத்தை செய்து முடித்தனர். இந்த திட்டத்தில் ஸ்வேதா 20 நாட்களும் ஹரிஷ் 30 நாட்களும் பணியாற்றினர். அவர்களின் அன்றாட ஊதியங்கள் 5:6 என்ற விகிதத்தில் இருந்தால் ஸ்வேதாவின் பங்கு எவ்வளவு. ஓகேங்களா, இப்ப ஸ்வேதா ஹரிஷ், ஸ்வேதா எத்தனை நாள் பாக்குறாங்க 20 நாள் பாக்குறாங்க, ஹரிஷ் எத்தனை நாள் பாக்குறாங்க 30 நாள் பாக்குறாங்க. இவங்களோட ஊதியம் எப்படி பிரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா 5:6 பிரிக்கிறாங்க. இவங்களோட ஊதியம் எப்படி பிரிக்கிறாங்க 5:6 பிரிக்கிறாங்க. அப்ப இங்க என்ன பண்ண போறது, அப்படியே பெருக்குங்க. 25 100, அப்ப 100x. அடுத்து 30 180x. ஓகேங்களா, அப்ப ஸ்வேதா வந்து 100 பங்கு, ஹரிஷ் வந்து எவ்வளோ 180 பங்கு. ஓகே, மொத்தம் சேர்த்து எனக்கு எவ்வளோ 28,000 ரூபாய். அப்ப ரெண்டுமே கூட்டணிக்கு எவ்வளவு போகிறது 280x. அப்ப 280x தான் எனக்கு 28,000 ரூபாய். அப்ப 4x எனக்கு எவ்வளவு வரும் 280 280 100. அப்ப x மதிப்பு எவ்வளோ 100. எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க ஸ்வேதாவின் பங்கு தான் கேட்டாங்க. அப்ப ஸ்வேதா பங்கு எவ்வளோ, ஸ்வேதா பங்கு 100. ஓகேவா, 100x தானே. அப்ப 100 × x மதிப்பு எவ்வளோ 100. அப்ப 100 × 100 எனக்கு எவ்வளவு வரும் 10,000. அப்ப ஸ்வேதாவோட பங்கு எனக்கு எவ்வளோ 10,000, ஹரிஷோட பங்கு எனக்கு எவ்வளோ 18,000. இப்ப ஸ்வேதா எனக்கு எவ்வளோ 10,000 ரூபாய். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், தீட்டாவின் மதிப்பு காண்க. ஓகேங்களா, பாருங்க 1/sin² 65 டிகிரி + cos² 65 டிகிரி. இதுக்கான மதிப்பு என்ன வரும்
ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மதிப்பு எனக்கு எவ்வளோ 1. ஓகே, அப்ப தீட்டாவுடைய மதிப்பு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஆன்சர்ல வருது 1 வருமா? அப்ப எனக்கு இதுக்கான மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 1ன்னு வந்துடும். அப்போ 1 டிவைடட் பை 1 பிளஸ் இதே மாதிரி சைன் காஸ் இதோட கூடுதல் 90 வந்துச்சு அப்படின்னாலும் இதோட மதிப்பு எவ்வளோ வரும்? 1 பிளஸ் அடுத்து இங்க காஸ் சைன் இதோட கூடுதல் 90 வந்தாலும் எவ்வளோ வரும்? 1. ஓகேங்களா? இங்க என்ன இருக்கு? √3 tan தீட்டா. இப்போ மொத்தமா கூட்டினா எவ்வளோ வரும்? 3. அப்போ 3 √3 tan தீட்டா. இப்போ என்ன பண்ணலாம்? √3 கேன்சல், ஒரு √3 இங்க 3 அடிச்ச ரிமைனிங் என்ன வரும்? √3 வரும். ஏன்னா 3 எப்படி எழுதிக்கலாம்? √3 √3. அப்ப ஒரு √3 கேன்சல் ஆயிடுச்சா ரிமைனிங் ஒரு √3 இருக்கும். அப்போ √3 is equal to tan தீட்டா. அப்ப tan தீட்டால எந்த டிகிரிக்கு எனக்கு √3 வரும் பாத்தீங்கன்னா 60 டிகிரிக்கு தான் எனக்கு √3 வரும். அப்ப ஆன்சரிங் என்னது? 60 டிகிரி. நெக்ஸ்ட், ஒரு செவ்வகத்தில் நீளம் அகலத்தை விட 2 மடங்கு. நீளம் வந்து எப்படி இருக்குமா? அகலத்தை விட 2 மடங்கு. அப்ப அகலம் வந்து 1 இருந்துச்சுன்னா நீளம் எனக்கு எவ்வளவு இருக்கும்? 2 பங்கா இருக்கும். ஓகே, அடுத்து செவ்வகத்தின் சுற்றளவு 48 சென்டிமீட்டர். ஓகேவா? செவ்வகத்தின் சுற்றளவு. அப்ப சுற்றளவுக்கான ஃபார்முலா அது 2l plus p. சுற்றளவு மதிப்பு எனக்கு எவ்வளோ? 48. 2 அதே மாதிரி நீளம் எனக்கு எவ்வளோ? 2 பங்கா. அப்ப 2x பிளஸ் 1x. இப்ப என்ன வரும்? 2 இங்க அடிச்சா 24. இங்க கூட்டினா 3x. அப்ப 3x 24னா 1x எவ்வளவு வரும்? 8. அப்ப x மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு, இங்க அப்ளை பண்ணலாமா? அப்ப 1x 8னா 2x எவ்வளோ? 16. 1x எவ்வளோ? 8. அப்ப நீளம் வந்து எனக்கு 16, அகலம் வந்து எனக்கு எவ்வளோ? 8. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க? செவ்வகத்தின் பரப்பளவு. அப்ப செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா அது L into B. அப்ப 16 into 8. ஆன்சர் எவ்வளவு வரும்? 128. ஆன்சர் 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட், ஒரு கிளப்பில் பெண்கள் மற்றும் ஆண்களின் விகிதம் 3:2 ஆகும். சமீபத்தில் 300 பெண்கள் கிளப்பில் சேர்ந்தனர் மற்றும் அதன் விகிதம் 5:2 ஆனது. ஆனால் இப்போது கிளப்பில் உள்ள பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப பாருங்க, இப்ப ஸ்டார்டிங்ல பெண் ஆண் இவங்களோட விகிதம் எனக்கு எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 3:2 இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 300 பெண்கள் மட்டும் தான் சேர்க்கிறாங்க. 300 பெண்கள் மட்டும் சேர்க்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 5:2 மாறிடுது. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுது? ஆண்கள் வந்து யாருமே சேர்க்கல, அவங்களுடைய பங்கு அப்படியே தான் இருக்கு. 2ங்கிறது 2 அப்படியே தான் இருக்கு. இங்க பெண்களை சேர்க்கிறதுல மட்டும் என்ன ஆகுது? விகிதம் மாறுது. இவனுக்கு எவ்வளவு மாறுது? 2க்குள்ள டிஃபரன்ஸ் பண்ணுங்க. 3க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. அப்ப 2x உங்களுக்கு எவ்வளோ? 300. 2x எனக்கு எவ்வளோ? 300. அப்போ 1x எவ்வளோ வரும்? 150. கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன்னா இந்த 300 கூட்டுறதுனால தான் இங்க 2 விகிதம் கூடுது. அப்ப 2x தான் 300. அப்போ 1x எவ்வளோ? 150. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க? இப்போது அப்ப அந்த 300 பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் பெண் உறுப்பினர் எவ்வளவு இருப்பாங்க? அப்ப இப்ப சேர்ந்ததுக்கு அப்புறம் எத்தனை இருக்காங்க? 5 பங்குல இருக்காங்க. அப்ப 5x எவ்வளவு வரும்? 1x 150னா 5x எவ்வளவு வரும்? 5 into 150. 750 பேர் இருப்பாங்கப்பா. எத்தனை பேர் இருப்பாங்க? 750 பேர் இருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு பொருளின் அடக்க விலை குறிக்கப்பட்ட விலையில் 75% ஆகும். 15% தள்ளுபடி அனுமதிக்கப்பட்டால் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க. சோ ஒண்ணுமே இல்ல, அடக்க விலை வந்து நீங்க எப்படி இருக்குமா? குறிக்கப்பட்ட அது குறித்த விலை இருந்து 75%. அப்ப அடக்க விலை எனக்கு எவ்வளவு இருக்கும்? 75. குறித்த விலை எனக்கு எவ்வளவு இருக்கும்? 100. ஓகேங்களா? இப்ப தள்ளுபடி எனக்கு எவ்வளவு? 15%. அப்ப அடக்க விலை குறித்த விலை இது கொடுத்தாலே ஃபார்முலா குறித்த விலை is equal to 100 plus லாபம் divided by 100 minus தள்ளுபடி into அடக்க விலை. அப்ப குறித்த விலை எனக்கு எவ்வளவு? 100 ரூபாய். 100 plus லாபம் வகுத்தல் 100 minus தள்ளுபடியா? அப்ப தள்ளுபடி எவ்வளவு? 15. அப்ப 100ல 5 போச்சு எவ்வளவு வரும்? 85 into அடக்க விலை எனக்கு எவ்வளவு? 75. ஓகேங்களா? அப்ப 5ஆல அடிச்சோம்னா 15 5 75, 17 5 85. அடுத்து இங்க அடிக்கலாமா? 3 5 25 100. அடுத்து என்ன பண்ணலாம்? மொத்தம் பெருக்கலாம். 17 இங்க 20 பெருக்கினா எவ்வளவு வரும்? 340. அந்த 3 இங்கிட்டு கீழே வந்துருமா? அப்ப 100 பிளஸ் லாபம்.
அப்போ 340 வகுத்தல் 3 அடிச்சல் வரும் 1 1 10ல் 3. அப்போ எவ்வளோ வருது 113.33 வரும். ஓகேவா? 113.33 இங்கே எவ்வளோ இருக்கு 100 ப்ளஸ் லாபம். இப்போ நமக்கு லாபம் தானே வேணும். அப்போ 100 எங்கிட்டு போகணும்னா மைனஸ் 100 வரும். அப்போ எனக்கு எவ்வளோ வரும் 13.33% லாபம். அப்போ ஆன்சர் இங்கே எவ்வளோ வரும் 13.33% லாபம். நெக்ஸ்ட், ஒரு உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் மற்றும் அதன் வளைந்த மேற்பரப்பு 528 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும் எனில் உருளையின் கொள்ளளவு எனக்கு எவ்வளவு? ஓகேங்களா? உருளையின் கொள்ளளவு அப்படின்னா கன அளவு கேட்குறாங்க அர்த்தம். அப்ப கன அளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்போ பையோட மதிப்பு 22/7 தெரியும், உயர மதிப்பு 14 கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆர மதிப்பு எனக்கு தெரியாது. அப்போ ஆர மதிப்பை கண்டுபிடிக்கணும். எதுல இருந்து கண்டுபிடிக்கணும்? வளைந்த மேற்பரப்பு. வளைந்த மேற்பரப்புனா வளைபரப்பு நம்ம சொல்லுவோம். ஓகே, வளைபரப்பு உருளையில வளைபரப்பு ஃபார்முலா 2πRH. இதோட மதிப்பு அன்னைக்கு எவ்வளோ 528. அப்ப 2 × 22/7 இன்ட்டு ஆர மதிப்பு தெரியாது, உயரம் 14 528. 4 7 7 14. அடுத்து 2 அடிச்சோம்னா 4 2 2 4 மீதி 1 6 12 இங்க 4. அடுத்து 22 அடிக்கணும். 22 22 மீதி 4 44ல் 2 2 இங்க அடிச்சா 6. அப்போ ஆர மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும் 6 வரும். ஓகேங்களா? இப்போ ஆர மதிப்பு இங்க அப்ளை பண்ணிடலாம். அப்போ பையோட மதிப்பு 22/7, ஆர மதிப்பு 6. அப்போ 6 × 6, ஏன்னா ஆர் ஸ்கொயர்ல 6 × 6, உயர மதிப்பு எவ்வளோ 14. இப்போ அடிச்சா 4 7 7 14. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் 6 6 36, 36 ரெண்டையும் இருக்குன்னா 72, 72 22 பெருக்கும் 4 14, அதே தான் திரும்ப வரும். அப்போ 4 8 5 1. அப்போ ஆன்சர் 1584 சென்டிமீட்டர் கியூப். ஆன்சர் இங்க இருக்கு 1584 சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட், மதிப்பு காண்க. இங்க பாருங்க, சைன் 14 டிகிரி சீக்கன் 76 டிகிரி, இதோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 1. அதே மாதிரி காட் 15 காட் 75 டிகிரி. ஓகே, அதாவது காட் 15 சொல்லலாம், இல்லைன்னா காட் 75 சொல்லலாம். காட் 75 என்ன சொல்லலாம், டேன் 15 டிகிரின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? அப்ப டேன் தீட்டா மைனஸ் காட் காட் தீட்டான்னு சொல்லலாம். சரி, டேன் மைனஸ் காட் இப்படி சொன்னாலும் சரி, ரெண்டுமே வந்து என்ன வரும் 1. அதே மாதிரி டேன் 45 டிகிரியோட மதிப்பு எனக்கு எவ்வளோ 1. ஓகேங்களா? அப்ப என்ன வரும், அப்போ 5 + 3 + 2. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும் 10. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஆண்டுக்கு 10% என்ற விகிதத்தில் ஒரு தொகைக்கான எளிய வட்டி 2 வருடங்களுக்கு 500 ரூபாய் ஆகும். அதே காலத்திற்கு அதே விகிதத்தில் அதே தொகைக்கான கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. இப்ப பாருங்க, எளிய வட்டி எவ்வளவு 2 வருஷத்துக்கு எவ்வளோ 2 வருடத்துக்கு எவ்வளோ 500 ரூபாய். ஓகேங்களா? அப்ப 2 வருடத்துக்கு 500 ரூபாய் எப்படி அந்த எளிய வட்டி வந்திருக்கும்? முதல் வருடம் 250 ரூபாய் வாங்கியிருப்பாங்க, அடுத்த வருடம் 250 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. இது வந்து எளிய வட்டி. ஓகேங்களா? இதே கூட்டு வட்டியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, முதல் வருஷம் அதே 250 ரூபா தான் வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு இரண்டாவது வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா 250 ரூபா வாங்கிட்டு கூடுதல் என்ன பண்ணுவாங்க, இதுல 10% எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. ஓகேவா? முதல் ஆண்டு வந்து சேமா தான் இருக்கும். இங்கே 250, இங்கே 250 தான். இரண்டாம் ஆண்டு என்ன பண்ணுவாங்கன்னா 250 ரூபா வாங்கிட்டு திரும்ப அதுல ஒரு 10% பார்ப்பாங்க. 250ல 10% எவ்வளோ 25 ரூபா. ஓகேங்களா? அப்ப முதல் ஆண்டு 250 ரூபா வாங்குவாங்க, அடுத்த ஆண்டு எவ்வளவு வாங்குவாங்க 275 ரூபா வாங்குவாங்க. ஏன்னா அந்த 250 ரூபாய்க்கு ஒரு 10% பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்ப கூட்டணிக்கு எவ்வளவு வரும் 525. ஓகேங்களா? சிம்பிளா முடிஞ்சு. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணோம், அந்த ஒரு ஆண்டுக்கு 250 ரூபா வருதுல, அதுல 10% மட்டும் கூட்டி கொடுத்தா போதும், கூட்டு வட்டி நமக்கு கிடைச்சிடும். அவ்வளவு ஆன்சர் வரும் 525. நெக்ஸ்ட், 155 260 315 ஆகியவற்றை ஒரு மிகப்பெரிய எண்ணால் வகுத்தால் முறையை 5 10 மற்றும் 15 மீதமாக தரும் எண் என்ன? என்ன கேட்குறாங்க, மிகப்பெரிய எண்ணால் வகுத்தால். மிகப்பெரிய எண்ணுன்னு வந்துட்டாலே HCF. அப்ப HCFல உங்களுக்கு மீதம் கொடுத்தாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்டே மைனஸ் பண்ணணும். அப்ப 155 260 315. இதுக்கான மீதி எனக்கு எவ்வளவு வருது 5 10 15.
இந்த மீதியில் நீங்கள் இப்போ கழிக்கணும். ஓகே, கழிச்ச எவ்வளோ வரும்? 150 5 போச்சுன்னா 150, 260 10 போச்சுன்னா 250, 305 15 போச்சுன்னா 300. இப்போ இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? HCF கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ எதால டிவைட் பண்ணலாம்? 50ஆல் டிவைட் பண்ணலாம். 3 5 6. அதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியாது. அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 50. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், எக்ஸ் ஒய் இணைந்து, எக்ஸும் ஒய்யும் இணைந்து என்ன பண்றாங்க? 12 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. அதே மாதிரி ஒய்யும் இசட்டும் சேர்ந்து 18 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. எக்ஸும் இசட்டும் சேர்ந்து 15 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. அப்ப இந்த மூவரும் சேர்ந்து செய்தால் தோராயமாக எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்கன்னு கேட்கிறான். இப்ப என்ன பண்ண போறோம்? மூவரும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, அது எல்சிஎம் கண்டுபிடிக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் இரண்டு பேர் சேர்ந்து செய்யறாங்களா? அப்ப 2 இன்ட்டு இந்த 12 18 15. ஓகேவா? 12 18 15 இதுக்கான எல்சிஎம் எனக்கு எவ்வளவு வரும்? 180 வகுத்தல். ஓகேங்களா? 2 பேர் சேர்ந்து செய்யனால 2 போட்டிருக்கேன். அடுத்து 3 நம்பருக்கான எல்சிஎம் எவ்வளோ? 180 போட்டிருக்கேன். இப்ப 12ல இருந்து எதை பிறகு 180 வரும்? 15 பிளஸ் 18ல இருந்து எதை பிறகு 180? 10 பிளஸ் 15 எதை பிறகு 180? 12. ஓகே, இப்ப 2 இன்ட்டு 180 வகுத்தல் இதை கீழே கூட்டினா எவ்வளோ வரும்? 37. அப்ப மேல பிறகுனா 360 கீழே 37. ஓகேங்களா? அப்ப நியரஸ்ட் என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட் சம்திங்ல வரும். ஏன்னா 37 கீழே மேல 360. அப்ப 360 எத்தனை 37 இருக்கும்? 9 37 இருக்கு. ஓகேங்களா? எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க, தோராயமா தானே கேட்டாங்க. அப்ப தோராயமா எனக்கு என்ன வரும்? 9 பாயிண்ட் சம்திங்ல வரும். ஓகே, அப்ப 9 பாயிண்ட் சம்திங்ல வரும்போது நான் முழு நம்பர் எப்படி எடுத்துக்குவேன்? 10 நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆன்சர் எவ்வளவு வரும்? 10 நாட்கள். நெக்ஸ்ட், ஒரு தேர்வில் தகுதி பெற ஒருவர் ஒட்டுமொத்த மதிப்பெண்ணில் 50% பெற வேண்டும். 2 பேப்பர்கள் கொண்ட தேர்வில் ஒரு மாணவர் முதல் பேப்பரில் 200க்கு 40% பெற்றார். தேர்வில் தகுதி பெறுவதற்கு 150 மதிப்பெண்களுக்கான இரண்டாவது பேப்பரில் குறைந்தது எத்தனை சதவீத மதிப்பெண்களை பெற வேண்டும்? இதான் கொஸ்டின். இப்போ ஒண்ணுமே இல்லை, மொத்தம் 2 பேப்பர் இருக்கு. முதல் பேப்பர் 200, இரண்டாவது பேப்பர் 150. மொத்தம் எனக்கு எவ்வளோ? 350. அப்ப 350 மொத்தத்துல 50% எடுக்கணுமா? அப்ப 350ல 50% எனக்கு எவ்வளவு வரும்? 175 மார்க். அப்ப 175 மார்க் எடுத்தாதான் அந்த 50% எனக்கு வரும். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணிருக்காரு? 200 மார்க் உள்ள பேப்பர்ல 40% எடுத்திருக்காரு. அப்ப 40% எனக்கு எவ்வளவு வரும்? 2 0க்கு 2 0 80 மார்க். அப்ப மொத்தம் 175 மார்க் எடுக்கணும். அவர் முதல் பேப்பர்ல 80 மார்க் எடுத்துட்டாரு. அப்ப இன்னும் ரிமைனிங் எவ்வளவு மார்க் எடுக்கணும்? 95 மார்க் எடுத்தாதான் அந்த 175 மார்க் கிட்ட வரும். ஓகேங்களா? அப்ப 150க்கு அவருக்கு என்ன பண்ணும்? 95 மார்க் மினிமம் அவர் எடுத்துதான் ஆகணும். ஓகேவா? 150 மதிப்பெண்ணுக்கு 95 மார்க் எடுக்கணும். அப்ப அதோட சதவீதம் பார்த்துலாமா? எப்படி கண்டுபிடிக்க போறோம்? மொத்தம் 150, நம்ம எடுக்க வேண்டிய மார்க் எவ்வளோ? 95 மினிமம் எடுக்கணும் இன்ட்டு 100. அப்ப 250 100, 350 150. ஓகேங்களா? மொத்தமா பெருக்கணும்னா 95 இன்ட்டு 2 இப்படியும் பெருக்கலன்னா அடிச்சு கூட பெருக்க. 1 3 3 3 9. அதே மாதிரி 1 3 3 மீதி 2 20ல 6ன்னு வச்சுக்கலாம். அப்போ 31.6 இன்ட்டு 2. இப்போ பெருக்க எனக்கு எவ்வளோ வரும்? 32 60. 1.6னா 3.2. அப்போ 63.2. மினிமம் 63.2. அப்போ என்ன பண்ணும்? தோராயமா இப்ப எந்த மதிப்பு எடுக்கலாம்? 63.2ங்கிறத 64% எடுத்துக்கலாம். ஏன்னா 60% கண்டிப்பா வராது. 64 தான் குறைந்ததா இருக்கும். குறைந்தது இந்த இதுல குறைந்த எந்த மதிப்பு எடுக்கணும்? 64% எடுத்தாதான் அவரால் ஒட்டுமொத்த மதிப்பிலிருந்து இருந்து தேர்ச்சி பெற முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பொதுவாக மைய சார்பு அளவீடுகளில் மிக பொருத்தமான சராசரி மதிப்பீடு என்ன கேட்காங்க. ஓகேவா? மைய சார்பு அளவீடுன்னு வந்துட்டாலே சராசரி தான் முடிஞ்சு. மைய சார்பு அளவீடு வந்தாலே சராசரி தான். முகடுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, அதிக முறை எனக்கு எது வருதோ அதுதான் முகடு. இடைநிலைங்கிறது ஏறு வரிசையில எழுதிட்டு நடுவில் எந்த எண் வருதோ அதான் இடைநிலை. ஓகேங்களா? இந்த இதை வச்சு இந்த நடுவில் வருதுன்னு சொல்லிட்டு இடைநிலை வந்து மைய சார்பு எண் நம்ம சொல்லவே முடியாது. ஓகேங்களா? மைய சார்புன்னு சொல்லலாம், இல்லைன்னா நம்ம தமிழ் பாடப்புத்தகம் பார்த்தீங்கன்னா மத்தியமம் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதையும் தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்து 4 × 38 × 764 × 1256 அலகு இலக்கம். அலகு இலக்கம் ஒன்றும் இல்லைப்பா, அலகுனா யூனிட், இலக்கம்னா டிஜிட். யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்கறது அலகு இலக்கம்னு கேட்டுருங்க, அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப என்ன பண்ண போறேன், லாஸ்ட் நம்பர் மட்டும் தான் பெருக்கி பார்க்க போறேன். ஒவ்வொன்றுலையுமே லாஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. 4 38 லாஸ்ட் நம்பர் 8, 762 லாஸ்ட் நம்பர் 4 × 1250 லாஸ்ட் நம்பர் 6. ஓகேங்களா? இப்ப பெருக்குங்க. 4 8 பெருக்குனா 32. அது லாஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கங்க. 2 4 பெருக்குனா 8, 8 6 பெருக்குனா 48. அப்ப லாஸ்ட் இன்னைக்கு எதுல முடியுது, 8ல தான் முடியும். அப்ப இதோட யூனிட் டிஜிட் இன்னைக்கு எவ்வளோ, 8. ஓகேங்களா? லாஸ்ட் டிஜிட்டை எடுக்கணும். அதில் நீ பெருக்கினதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆன்சரையும் லாஸ்ட் டிஜிட் தான் நீ எடுத்துட்டே வரணும். அனைத்திலுமே அது லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துட்டே வந்தீங்கன்னா உனக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் எவ்வளோ வரும், 8. அடுத்து 50 சிறுமிகள் மற்றும் 70 சிறுவர்களை கொண்ட ஒரு வகுப்பானது ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்தியது. அதில் 40% சிறுமிகள் மற்றும் 50% சிறுவர்கள் கலந்து கொண்டார்கள் எனில் தோராயமாக வகுப்பில் இருந்த எத்தனை சதவீதம் பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்? இப்போ ஒண்ணுமே இல்ல, மொத்தம் இங்க எத்தனை பேர் இருக்காங்க, 50 சிறுமி 70 சிறுவர்கள். அப்ப எவ்வளோ, 120 பேர் மொத்தம் இருக்காங்க. அப்ப அந்த 120 பேர்ல 50 சிறுமியில 40% வந்திருக்காங்களா? அப்ப 50%த்துல 40% எனக்கு எவ்வளவு வரும், 40/100. 1 இங்க 2 அடிச்சு மேல வரும் 20. அப்ப 40% சிறுமி எனக்கு எவ்வளவு வரும், 20. அடுத்து 50% சிறுவர்கள்னா 35. அப்ப கூட்டினா எனக்கு எவ்வளவு வரும், 55 வகுத்தல் 120 × 100. என்ன சதவீதம் கேட்டா 100ஆல் பெருக்கிறேன். மொத்தம் 120 பேரு, 50 பேர்ல 40% சிறுமிகள் வந்தனால 20 பேரு, 70 சிறுவர்கள 50% சிறுவர் வந்தனால 35 பேரு. அப்ப கூட்டினா 55, கீழே மொத்தம் 120 × 100. இப்ப அடிச்சோம்னா 5 20 100, 6 20 120. அடுத்து மொத்தமா இப்ப என்ன பண்ணலாம், பெருக்கலாம். ஓகேங்களா? எவ்வளவு வரும், தோராயமா தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 55 × 5 அப்ப எவ்வளவு வரும், 250 275. ஓகேங்களா? 275 6ல் அடிச்சோம்னா 1 6 4 6 24, மீதி 3 35ல 5 30, மீதி எவ்வளவு 5 0 சுத்த 50 எவ்வளவு வரும், 8, 45.8. இது எவ்வளவு சொல்ல, நான் 46% சொல்லல. ஆன்சர் எவ்வளவு வரும், 46%. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, 4 மார்க்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அந்த பிராக்கெட் தான் ஆன்சர் பண்ணுமா. அப்ப 180 வகுத்தல் இந்த பிராக்கெட் ஆன்சர் பண்ணிடலாம். 2க்கு எவ்வளோ 8, 3 ஸ்கொயர் 9 + 1. இது கூட்டணிக்கு எவ்வளோ வரும், 18. அப்ப பிராக்கெட்டுக்குள்ள மதிப்பான ஆன்சர் எவ்வளோ, 18 + 37 - 20. இப்ப என்ன பண்ணா வகுத்தரலாம். 180 வகுத்தல் 18 எவ்வளவு வரும், 10 + 37 - 20. இப்ப ரெண்டுமே கூட்டினேன்னா 47 - 20. இப்ப கழிச்சனுக்கு எவ்வளவு வரும், 27. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 2x 3x - 8 5x - 12 எனில் முக்கோணத்தின் மிகப்பெரிய கோணம் எதுன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? கண்டுபிடிச்சலாமா? இங்க என்ன பண்ண போறேன்னா, முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளோ, 180 டிகிரி. கூடுதல் எவ்வளோ, 180 டிகிரி. அப்ப இந்த மூணுமே நான் கூட்டலாமா? அப்ப 2x + 3x - 8 + 5x - 12 இதோட கூடுதல் எவ்வளோ, 180 டிகிரி. இப்ப என்ன பண்ணலாம், x மட்டும் கூட்டுங்க. 2x 3x 5x கூட்டணிக்கு வரும் 10x. இப்ப நம்பர் கூட்டினா -20 180. இப்ப மைனஸ் அங்கிட்டு போச்சுன்னா +20 ஆயிருமா. அப்ப 10x = 200. ஏன்னா 20 அங்கிட்டு போச்சு, மைனஸ் பண்ணா +20, 180 20 கூட்டினா 200. அப்ப ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. அப்ப x மதிப்பு எவ்வளோ, 20. அப்ப x மதிப்பு தூக்கி என்ன பண்ணும், ஒவ்வொன்றிலும் அப்ளை பண்ணுவோம். அப்ப 1x 20னா 2x எவ்வளவு வரும், 40. அதே மாதிரி இங்க 1x 20னா 3x எவ்வளோ, 60 - 8 எவ்வளவு வரும், 52 டிகிரி. அடுத்து இங்க 1x 20 5x எவ்வளோ, 100 - 12 எவ்வளவு வரும், 88 டிகிரி. அப்ப இதுல மிகப்பெரிய கோணம் எனக்கு எவ்வளோ, 88 டிகிரி தான் எனக்கு மிகப்பெரிய கோணம். நெக்ஸ்ட், 2400 12% எதை சேர்த்தால் அதனுடைய கூட்டுத்தொகை 5400 18% சமமாக இருக்கும்? கண்டுபிடிக்கலாமா? இப்ப 2400
12% எதை சேர்த்தால் அதோட கூட்டுத்தொகை எனக்கு எப்படி இருக்குமா 5400 இன் 18%க்கு சமமாக இருக்குன்னு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, அப்படியே மாத்தியாச்சு. 2400 இன்னு 12% எதை கூட்டணும்னு கேட்டாங்க. அதோட மதிப்பு எனக்கு எப்படி இருக்குமா 5400 இன் 18% சொல்றாங்க. இப்ப அடிக்கலாம். 2 0க்கு 2 0. ஓகேங்களா, இப்ப 24 12 பெருக்கணும். அதே மாதிரி 2 0க்கு 2 0. இப்ப 54 18 பெருக்கணும். ஓகேவா, அப்ப 24 12 பெருக்கினால வரும் 8, இங்க 4 4 2. அப்ப 8 8 2. ஓகேங்களா, இப்போ எவ்வளோ வருது 288 பிளஸ் எக்ஸ். இங்கிட்ட அதே மாதிரி பெருக்குண்ணா 54 18 8 வச்சு பெருக்குண்ணா 32 3 43 1 வச்சு பெருக்குண்ணா அதே தான் வரப்போகுது. அப்ப 2 7 9 972. ஓகேங்களா, நமக்கு தேவையானது எக்ஸ் தான் தேவை. அப்ப 282 போச்சுன்னா மைனஸ் ஆயிருமா. அப்ப 972ல 288 கழிக்க போறேன். அப்ப கழிச்சா அன்னைக்கு எவ்வளவு வரும் 2ல 8 போகுது, 12 8 போச்சுன்னா 4. அப்ப இங்க 6 தான் இருக்கும். 16ல 8 போச்சுன்னா 8. அப்ப இங்க 8 தான் இருக்கும். 8ல 2 போச்சுன்னா 6. அப்ப ஆன்சர் வரும் 684. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ் 684. அடுத்து இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 60 மற்றும் அவற்றின் மீப்பெரும் பொது காரணி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு முறையே 12 மற்றும் 72 ஆகும். இரண்டு எண்களின் தலைகீழ் விகிதங்களில் கூடுதல் எவ்வளவு? ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இரண்டு எண்களின் கூடுதல் எண்ணிக்கை எவ்வளோ 60. அடுத்து எல்சிஎம். ஓகேவா, எல்சிஎம் ஹச்சிசிஎம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 12 72. ஓகேங்களா, இப்ப இரண்டு எண்களின் கூடுதல் 60. அதே மாதிரி எல்சிஎம் ஹச்சிசிஎம் பெருக்கல் பலன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இரண்டு எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமமா இருக்கும். எல்சிஎம் ஹச்சிசிஎம் பெருக்கினாலும் அந்த இரண்டு எண்களை பெருக்கானுக்கு எப்படி இருக்குமா சமமா இருக்கும். அப்ப ஏ இன்ட்டு பி, அப்ப என்ன மதிப்பு எனக்கு வரும் ஏ இன்ட்டு பி மதிப்பு எனக்கு எவ்வளோ 72 இன்ட்டு 12. ஓகேங்களா, அப்ப ஏ பிளஸ் பி இருக்கு, ஏ இன்ட்டு பி இருக்கு. எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க இரண்டு எண்களின் தலைகீழ் வடிவம் தானே, நார்மலா கூட்டினா 60. இப்ப தலைகீழ் என்ன வரும் 1/a plus 1/b. இப்ப என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா a plus b divided by a into b. ஓகேங்களா, மேல போயிடும் கீழே பெருக்கும். அப்ப a plus மதிப்பு எவ்வளோ 60, a into b மதிப்பு எவ்வளோ 72 into 12. ஒரு 12 12 5 12 60. அப்ப ஆன்சர் எவ்வளோ வரும் 5/72. ஆன்சர் எங்க இருக்கு 5/72. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஒரு நாற்கரத்தின் அடுத்தடுத்த கோணங்கள் 3:6 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் நாற்கரத்தின் மிக சிறிய கோணம் என்னது? ஸோ அடுத்தடுத்த கோணங்களுக்கான கூடுதல் பார்த்தா 180 டிகிரி. அப்ப 9x தான் எவ்வளோ 180 டிகிரி. அப்ப மிக சிறிய கோணம் என்னது 3. அப்ப 9x 180னா 1x எவ்வளோ வரும் 20 டிகிரி. அப்ப 3x எவ்வளோ வரும் 60 டிகிரி. அப்ப மிக சிறிய கோணம் எவ்வளோ 60 டிகிரி. ஓகேங்களா, இது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க பார்த்துட்டே வந்திருப்பீங்க. நமக்கு கிட்டத்தட்ட நிறைய டாபிக்ல இருந்து இந்த 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். வரக்கூடிய தீர்வுல இதே மாதிரி கான்செப்ட்ல ஏன் இதே வினா கூட கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வினாவையும் ஒவ்வொரு வீடியோவும் முழுமையா பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ வரக்கூடிய தேர்வுல நீங்க முழுமையா மதிப்பெண் பெற்று அடுத்த லெவலுக்கு நீங்க போகணும். இதுதான் தமிழ் அகாடமியோட ஒரு இலக்காய் நினைத்து பயணித்துக் கொண்டிருக்கும். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து பயணிங்கள். இந்த வீடியோ உங்களுடைய ரயில்வே தேர்வுக்கு தயாரக்கூடிய உங்களுடைய மாணவருக்கும் வீடியோ பகிருங்கள். அவங்களும் வீடியோ பார்க்கட்டும், பயன்பெறட்டும். இன்னும் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.